கர்த்தர் நீர் ஒருவரே பெரியவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறவர், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர், கோடலை செவையாக்குகிறவர், ஹல்லேலூயா, மேடுகளை தகர்க்கிறவர், பள்ளங்களை நிரப்புகிறவர். இந்த நல்ல நாளிலே நீர் இந்த இடத்திலே வந்து எங்கள் வாழ்க்கையின் மேடுகளை தகர்க்கவும் பள்ளங்களை நிரப்பவும் கோணலானதை செவைப்படுத்தும் நீர் வந்து எங்களோடு பேசும்படியாக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அவ்வளோ பெரிய மகத்துவமான ராஜாவை ஆராதிக்கும் தொழுதுகளும் வந்த இந்த நல்ல நாளை நீங்க ஆசீர்வதித்தாங்க. திருக்கரத்திலே முழுவதுமாக நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதி வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை எல்லாவற்றும் திவ்ய பிரசனம் இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடல் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா நீரே என் தேவன், சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நான் நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா நீரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என் தேவன்,
கொடுத்தீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். இரண்டாவது பாடலாக நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல், ஒரு நல்ல பாடல், ஒரு ஆராதனை பாடல். நம்ம முடிஞ்சவங்க எந்திரிக்கலாம், முடியலன்னா நீங்கள் உட்காந்துக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தை மட்டும் இந்த வார்த்தையினுடைய வரிகளினுடைய அர்த்தத்தோடு நீங்கள் பாடுங்க. அதுதான் ஆராதிக்கிறது. ஆராதனை என்பது சும்மா மியூசிக்ஸ் அடிக்கிறதும் மனசில் எங்கேயோ வெளியில் இருக்கிறதும் இல்லை. அப்படியே இந்த வார்த்தையோட ஒன்றி நாம் தேவனை பார்த்து பாடுற ஒரு பாடல். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய வரிகள் எல்லாம் உண்மையாக ஆவியிலிருந்து நீங்கள் தேவனை நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே,
என் உயிரே தாயென்றே தகப்பனென்றே தனிமையிலே எந்தன் துணையென்றே தாயென்றே தகப்பனென்றே தனிமையிலே எந்தன் துணையென்றே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மணவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே மணவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. ஆண்டவரே, எங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கள் யோசனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்கள் உட்கார்தலையும் எங்கள் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறவர். ஓ, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் உம்முடைய கண்களை பதித்து வைத்திருக்கிறேன். ஓ, நீர் எவ்வளவு மகிமை உள்ள தேவன், எவ்வளவு மகிமை பிரதாபத்தை எங்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவர். 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் இந்த சேனைகளின் கர்த்தாவே, நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே எல்லா துதி கணங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறவர். ஓ, நீர் ஒருவரே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே யுத்தத்தில் வல்லவர், நீர் ஒருவரே காரிய சமர்த்தர், நீர் ஒருவரை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறவர், நீர் ஒருவரை எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். நீர் பிழைக்கிறபடியினால் நாங்களும் பிழைப்போம். நாங்கள் பிழைப்பதற்கு ஒரு பிடிப்பை கொடுத்த தேவன் இந்த பூமியில், நாங்கள் வாழ்வதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்த தேவன். ஓ, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நீர் உயிருள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீரே. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தேவன், நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன், நீர் ஒருவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவர், நீர் வானத்தை சாரணமாய் பிரமாணித்தவர், பூமியை ஒரு திரையை போல பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து வைத்திருக்கிறவர், ஒரு திரையை போல வானத்தை விரித்தவர், சமுத்திரத்தை தம்முடைய கரத்தில் எடுத்து குலுக்குகிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பூமி உருண்டையின் மேல் உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர், அவ்வளோ பெரிய பூமியை நிரப்பி உட்கார்ந்து இருக்கிற தேவன். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். பூமியையோ மனுபுத்திர கொடுத்தா, மனுஷர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி கொடுத்திருக்க. கீழ்ப்படுத்து, உன் எதிராளிகளை நான் கீழ்ப்படுத்தினபடினால் நீயும் கீழ்ப்படுத்த முடியும். ஓ, நீ ஆண்டு கொள்ளும்படி, நீ ஆண்டு கொள்ளும்படி நான் வேறு பிரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். தகப்பனே, இந்த நல்ல நாளிலுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசபாத்தின் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு பலனும் இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்றும் தெரியவில்லை என்று சொல்லி அவனுக்கு விரோதமான ஒரு திரளான கூட்டத்தார், ஏராளமான கூட்டத்தார் வரும்பொழுது அவன் துதி செய்ய பாடகர்களை நிறுத்தினான். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர், நீர் அப்படியாய் எங்களுடைய எதிராளிகளை ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழும்படி கிருபை செய்கிறீர். ஏனென்றால் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்,
எங்களுக்குள் வாழ்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறீர். ஓ, எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அவ்வளவு மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன். உம்முடைய செயல்கள் எல்லாம் மகிமையும் மகத்துவமானவைகள். அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. அவருடைய செயல்கள் மகிமையும் ஆச்சரியமானவைகள். அந்த கிரியைகள் மேல் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவைகளா இந்த கிரியைகள் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ மகிமை உள்ள தேவனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உன் வாயை விரிவாய் தர அதனை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னீரே. எங்கள் வாயை துதியினால் நிரப்பும்படி, எங்களுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை எங்களுடைய கரங்கள் ஏந்திருக்கும்படி, யுத்தத்தில் வல்லவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்படி எங்களுக்குள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை உம்மை நமஸ்கரிக்கிறோம். லார்ட் ஜீசஸ், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பகைஞர்களை வெட்டி வீழ்த்துகிறவர், சியோனில் இருந்து உம்முடைய வல்லமையின் செங்கோலை நீட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் என்பது உம்முடைய நாமம், கர்த்தர் என்பது உம்முடைய நாமம், மகிமையின் ராஜா என்பது உம்முடைய நாமம். உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, உம்முடைய ஆளுகைக்கு முடிவில்லை. ஆண்டவரே, எங்களுக்குள் ஆளுகை செய்கிற தேவன், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையிலே இயலாது முடியாது என்பதை முடிய பண்ணும்படியாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க, தேவனை மையமாய் வைத்து வாழ, எங்கள் நினைவுகளில் எல்லாம் நீர் இருக்கும்படி, எங்கள் சிந்தனைகளில் எல்லாம் நீர் இருக்கும்படி, உம்மோடு நாங்கள் நடக்கும்படி, உம்மோடு நாங்கள் பழகும்படி, நாங்கள் அதிகமாய் பழகிறவர்கள் நீராய் இருக்கட்டும், நாங்கள் அதிகமாய் நடைபோடுகிறவர்கள் உம்மோடு தான் இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சுவாமி, தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும், நீர்தான் எனக்கு தாய், நீர்தான் எனக்கு சிநேகிதர், நீர்தான் எனக்கு தகப்பன், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் என்று யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை துதிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ அவர்களை நீர் விடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன். உடைய திருக்கரத்தில் இந்த ஆராதனை வேலையை உடைய பிள்ளைகளோடு ஒப்பு கொடுத்து நடிச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் யார் தந்தது? யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கு நாள் பிறக்கணும்னு ஜெபிச்சோமா? பாருங்க, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? மகிழ்ந்து கழிக்கணும். ஆமென், மகிழ்ந்து கழிக்கணும். ஏதோ ஒன்று நடந்தாதான் இல்லை, இந்த நாளை கொடுத்ததுக்கே நம்ம மகிழ்ச்சி. ஆமென். நாளைய தினம் உங்க கையில கிடையாது, இந்த நாள் நம்ம கையில இருக்கு. அப்போ இந்த நாள்ல நம்ம என்ன பிளான் பண்ணிக்கணும்? சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். அதுக்கு தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கணும். ஆமென். இப்போ ரொம்ப நாளா நம்ம இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்னு நம்ம இவ்வளவு நாளும் பார்த்தோம். இது இந்த வாரத்துல கடைசியா நான் பேசுற ஒரு டாபிக் இது, கிருபையும் சத்தியம்ன்றது. ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன், கிருபையும் சத்தியமும் இஸ் a one யூனிட்னு சொல்றேன். அதை ஒன்று பிரிக்க முடியும். இன்வர்சஸ்னா முன்பக்கம் இதே இன்வர்சஸ் தான், பின்னாடி இந்த ரெண்டு பேரும் முன்ன பின்ன சேர்ந்தாதான் ஒரு நபர். அதே மாதிரி தான். ஆமென். ஒரு நபர், அவர் யாரு? கிரேஸ்ன்றது யாரு? ஜீசஸ். சத்தியங்கிறது யாரு? அவர்தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். அந்த சத்திய வசனத்துக்குள்ளதான் இருக்குது அந்த ஜீவன். ஆமென். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, அதான் கிருபை. எத்தனை பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கிருபையும் சத்தியம். இப்போ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரொம்ப நாளாக ஒரு 4 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் நான் முடிக்கிறது எப்படின்னா, ரொம்ப கவனிக்கணும். பைபிளை நீங்கள் கிருபையும் சத்தியமும் சேர்ந்தே வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமென். பைபிள் ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் சில விஷயம் தெரியாது பாருங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஆமென். இந்த டெஸ்டமெண்ட் அப்படின் பொழுது தமிழ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட்னா நம்ம புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். ஏற்பாடு அப்படின்னா ஒருத்தர் அதை டெஸ்டேட்டர், அதை உருவாக்கி இருக்கிறார். டெஸ்டமெண்ட்டுக்கு அந்த டெஸ்டமெண்ட்லேருந்து ஒருத்தர் யார் அதை உருவாக்கி இருக்கிறா, அவங்களுக்கு பேர் டெஸ்டேட்டர். ஆமென். அப்போ இது தெரிஞ்சுக்கணும் நீ. அதே மாதிரி புதிய ஏற்பாடு
நியூ டெஸ்டேட்டர் யாருன்னா ஜீசஸ். பழைய ஏற்பாட்டோட டெஸ்டேட்டர் யாருப்பா தெரியுமா? இல்ல, ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவரால தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடுன்னு சொல்றல டெஸ்டேட்டர், அதாவது உங்களுக்காக எனக்காக இந்த புதிய காரியங்களை, பழசு ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு, ஆமென் அப்படின்றத உருவாக்கி. நான் கூட சொன்னேன், இது ஒரு சொத்து புஸ்தகம். அப்பா இவரு இந்த சொத்து பத்திரத்தை உங்க கையில கொடுத்துட்டு, இந்த சொத்தை ஒரு தகப்பன் வில்லு எழுதினார்னா, அந்த வில்லு எழுதினவர் மரிச்சாதான் அந்த வில்லுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நான் ஹீப்ரு 9:15-16 இது இருக்கு. இப்போ எடுக்க வேண்டாம். அந்த என்னது வில்லுன்றது தமிழ்ல உயில். உயில் உயில் பார்த்தீங்களா? உயில் உயில் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தாத்தாவோ அந்த அப்பாவோ உயில் எழுதி உயிரா இருக்கிற வரைக்கும் அந்த உயிலுக்கு என்ன இல்லை, ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி ஜீசஸ் உங்களுக்கு ஃபாதர் காடால ஜீசஸ் மூலமா உங்களுக்கு எனக்கு இந்த உயில் வந்திருக்குது. இதில் இந்த உயில் வந்துச்சுன்னா அதில் வந்து நஷ்டம் இருக்குமா பிரதர்? அந்த உயிலில் நல்லா கவனிங்க. உயில் எழுதியிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வேணாம், இதை கொடுக்காதீங்க, இது பண்ணாதீங்க, எல்லாம் அப்படி இருக்காது. இவங்களுக்கு இதை கொடுங்க, இவங்க இதை அனுபவிக்க, அப்படிதான் இருக்கும். ஆமென். அப்படித்தானே இருக்கும். உலக பிரகாரமான ஒரு உயில் அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரி காட் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபாதர் காடு த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் தான் அந்த டெஸ்டேட்டர். அவர் உயிரா இருக்கிற வரைக்கும், உயிரா மீன்ஸ் பாடியிலே உயிரா. ஆமென். மதர் மேரிக்கு ஒரு குழந்தையா பிறந்து 33 வருஷம் இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி இல்லாம ஆவியில இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். அந்த உயில் எழுதப்பட்டது அந்த மாமிசத்துல அவர் உயிரா இருக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் மரிச்ச பிறகு அதோட முடிஞ்சிடல சகாப்தம், அவர் உயிரோடு எழுந்திரிச்சிட்டாரு. ஆமென். அப்போ எதுக்காக அவர் மரிக்கணும்? இந்த உயில்ல எழுதுனதெல்லாம் அந்த பாடியில வந்த இயேசு கிறிஸ்து மரிக்கலைன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்றதுனாலதான் அந்த மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். இந்த பூமியில திருப்பி நீ நல்லா பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழ்வதற்கு அவர் உயிரோடு எழுந்திரிச்சிருக்கிறார். எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுச்சா? ஆமென். அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். இந்த எழுதப்பட்ட உயிர்ல எழுதப்பட்ட சுதந்திர வீதம்லாம் உங்களுக்கு எனக்கும் தான் சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் டெஸ்டமெண்ட் நான் சொல்றேன். உருவாக்கி வச்சுக்கிறார் டெஸ்டேட்டர் ஜீசஸ் from the throne of God, Father God. ஆமென். இப்போ பழைய ஏற்பாட்டோட டெஸ்டேட்டர் யாரு உங்களுக்கு தெரியல? இல்ல, கவனிக்கணும். நீங்க பைபிளை நுணுக்கமா படிச்சா இதெல்லாம் ஒரு வசனத்துல இருக்குது, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வேணா ஜான் காஸ்பல் 1 சாப்டர் 1:17 எடுத்து வாசிக்கலாம். 17 இந்த 1 உங்களுக்கு என்ன வரும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படிதான் நம்ம, அது நல்ல வார்த்தை தான், அதெல்லாம் நீங்க மறக்க கூடாதுதான். அதே சாப்டர்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வாசிமா. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நல்லா கவனிக்கணும். இந்த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னா இந்த புதிய ஏற்பாடு, அதை ஏற்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வதற்காக யாரை கொடுத்துக்கிறாரு? ஃபாதர் காட். கிருபையும் சத்தியமும் யார்? அவரு. அதுக்கு முன்னாடி அதே சாப்டர்ல முன்னாடி போனீங்கன்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார்ல, பண்ணினார். ஆமென். அவ கிருபை சத்தியமா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அவ நியூ டெஸ்டமெண்ட்ல உங்களுக்கு எனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தவர் யாருன்னா கிரைஸ்ட். அவர் தான் கிரேஸ், அவர் தான் ட்ரூத். ஆமென். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? நியாயப்பிரமாணமும் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு ஓல்டு கவெனன்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட் யாராலன்னு நீங்க நினைக்கிறீங்க? மோசஸ். அந்த நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் கர்த்தர் சொல்ல எழுதுனது யாருன்னா மோசஸ். அப்போ இந்த இது வந்து ஒரு ட்ரையா தெரியும் உங்களுக்கு. பைபிளை இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவாயிடுவீங்க நீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எதுக்குன்னு சொன்னேன்? லேர்ன் பண்ணிக்கன்னு சொன்னேன். என்ன இருக்கு உங்களுக்கு? அந்த நியூ டெஸ்டமெண்ட் மூலமா கிடைக்கிறதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் வாழ்ந்து காட்டுவதற்குன்னு சொன்னேன். ஆமென். அதை நீங்களால வாழ முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கி
அவர் உங்களுக்குள்ள வந்து தங்கி நீ அப்படி வாழன்னு உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா இது? ஆமென். அப்போ இந்த பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் எல்லாம் மோசேயின் மூலமா எழுதப்பட்டுச்சு. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டுல வெறும் நியாயப்பிரமாணம் தான் இருக்கா? முதல்ல நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இதை செய், டூ திஸ், டோன்ட் டூ திஸ், இப்படிலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எதுல இருந்து இருக்குது அதெல்லாம்? தேங்க்யூ. அதாவது ஜெனிசிஸ்லேருந்து இல்லை, ஜெனிசிஸ் வந்து ஒரு ஜெனரேஷன் எப்படி உருவானது, யார் யாரை பெற்றா, எப்படி வந்துச்சுங்கிற ஒரு ஆரிஜினை பற்றி பேசுறது. ஆமென். எப்படி இந்த வானம் வந்துச்சு, சிருஷ்டிப்பை பற்றி பேசுறது. ஆமென். ஜெனிசிஸ் அப்படின்னால என்ன, ஜீன்ஸ்னா தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்த வார்த்தை தான். ஆமென். எல்லாம் உருவானது எப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒன்று அந்த புஸ்தகம் பாருங்க. ஜெனிசிஸ் புக்கு வந்து பிஃபோர் த லான்றது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும்னு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. எதை முன்னாடியே எழுதிட்டாரு? மோசஸ் தான் அதை எழுதுறாரு. ஜெனிசிஸ் புக் எழுதுனது யாருன்னா மோசஸ். அப்போ நியாயப்பிரமாணம் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த எக்ஸோடஸ்னா யாத்திராகமத்திலேருந்து, யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 4 புக்ஸு. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் வந்தோமா ஒரு வசனத்தை கேட்டோமா போயிட்டே இருக்கலாம். கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க ஆண்டவருக்குள்ள. ஆமென். யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 4 நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லப்படுற புஸ்தகம். உன்னுடைய வேலைக்காரனுடைய சம்பளத்தை கூட நீ வச்சுக்காத அப்படின்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் இருக்கு. செய்வோமா நம்ம? அவங்க அடிக்கடி லீவ் எடுத்தாங்க, 2 நாள் கழிச்சு கொடுக்கலான்னு நினைப்போம்ல. நேச்சராக அப்படி தானே இருப்போம் இல்லை? அது மாதிரிலாம் பண்ணாத. எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து 613 கட்டளைகளாக இருக்குது எல்லாம். அது நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அதை நம்மளால. அதனால ஃபாதர் காட் என்ன பண்றாரு, தன்னுடைய குமாரனை அனுப்பி அதை நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. ஆமென். சரி, இந்த எக்ஸோடஸ்லேருந்து டியூட்ரானமி உபாகமம் வரைக்கும் நியாயப்பிரமாணம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பிரதர்? யாருக்கு தெரியும் சிஸ்டர்? ஜட்ஜஸ்னு புக் இருக்கு பார்த்தீங்களா? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள்லேருந்து மல்கியா வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ராஃபிட்ஸால இருக்குது. எப்படி இருக்கு? ப்ராஃபிட்ஸால இருக்கு. அப்போ இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டு லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் அடக்கியிருக்கு. புரிஞ்சிச்சா நான் இது வரைக்கும் பேசுனது? லா அண்ட் ப்ராஃபிட்ஸ். இதை நானா கதை விடல, நீங்கள் வேணா எடுக்கலாம். லூக்கா 16 எடுங்க. லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அதை நிறுத்துங்க, கவனிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? முதல்ல கவனிங்க. இல்லைன்னா நீங்க எடுக்க தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்பா. நியாயப்பிரமாணம்ன்றது எதுல இருந்து இருக்கு? ஓல்டு டெஸ்டமெண்ட் தான். யாத்திராகமத்திலிருந்து டியூட்ரானமி வரைக்கும் நியாயப்பிரமாணமும். அடுத்தது என்ன இருக்கு? தீர்க்க தரிசன வார்த்தைகள்னா அந்த ஜட்ஜஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் எல்லாம் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது ஓல்டு டெஸ்டமெண்ட். அதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? யோவான் வரைக்கும் இருக்கு பாருங்க. அப்போ இந்த யோவான்றவர் எந்த யோவானு? யோவான் ஸ்நானகன். தேங்க்யூ. யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட், நாட் த காஸ்பல். ஜான் எழுதிக்கிறார் பாருங்க. ஜான் அதாவது இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க், லூக், யோவான் எழுதிருக்க அந்த யோவான் கிடையாது. செபதேயுவின் குமார்களுடைய ஒரு மகன் இந்த ஜான், அவர் கிடையாது. சகரியா, எலிசபெத். நீங்க இப்போ கிறிஸ்துமஸ் டைம்லலாம் நீங்க இது அதிகமா கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஜான்னு கூட தெரியாது. அதை பத்தி அவங்க அடுத்து விட்டு ஜானை தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஜான் த பேப்டிஸ்ட். ஹல்லேலூயா. ஜான் த பேப்டிஸ்ட்னா யோவான் ஸ்நானகன் வரைக்கும். அந்த யோவான் ஸ்நானகன் எங்க வராரு? பழைய ஏற்பாட்டில் வராரா, புதிய ஏற்பாட்டில் வராரா? புதிய ஏற்பாட்டில் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வரைக்குமே இந்த பேர் வந்துகிட்டே இருக்கும், இந்த ஜான் த பேப்டிஸ்ட். அப்போ இந்த 4 காஸ்பல் வந்தாலும் ஜான் வரைக்கும், ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் அது எதோட தான் சேர்ந்து இருக்குது? தேங்க்யூ வெரி மச். புரிஞ்சிடுச்சா?
பழைய ஏற்பாடோடு தான் சேர்ந்து இருக்குது. அப்போ ஜான் த பேப்டிஸ்ட் என்னவா இருக்கிறாரு? இந்த லூக் 16:16 இருந்து பார்த்தா ஜான் த பேப்டிஸ்ட் என்னவா இருக்கிறாரு? தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. ஆமென். நல்லா புரிஞ்சிடுச்சிங்களா இது வரைக்கும்? இது புரியலன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நியூ கவெனன்ட், நியூ டெஸ்டமெண்ட்ல உங்களுக்கு வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல, அதாவது ஃபாதர் காட் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த சுதந்திரத்தில் இந்த வில்லு இயேசு மரித்து பாடியிலே மாமிசத்திலே கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாருல, அதை நீங்க அனுபவிக்க தெரியாமே போடுவீங்க. ஹல்லேலூயா. என்ன அனுபவிக்கணும்? என்னெல்லாம் அனுபவிக்கணும்? அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த செல்வம், ப்ராஸ்பெரிட்டி, ஹீலிங், சுகம், நல்ல ரிலேஷன்ஷிப், உன்னுடைய எல்லைகளை சமாதானம், ஆமென், சந்தோஷம், இளைப்பாறுதல், தொட்டதெல்லாம் துலங்கிறது, காரியெல்லாம் கை கொடுக்கிறது, தோல்வி இல்லாத ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை நீங்க அனுபவிக்கணும்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை அந்த அனுபவிக்கிறது அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் செஞ்சது. அந்த நியூ டெஸ்டமெண்ட் எதன் அடிப்படையில் இருக்குன்னா ப்ராமிசஸ் அடிப்படையில் இருக்கு. என்ன அடிப்படையில் இருக்கு? நியூ டெஸ்டமெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும்னா எந்த அடிப்படையில் ஒர்க் அவுட் ஆகும்? ப்ராமிசஸ். ப்ராமிசஸ்னா என்னது? வேர்ட் ஆஃப் காட்ல வாக்குத்தத்தம். அதாவது அதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, அதை மாத்திக்க மாட்டார் அவர். அதெல்லாம் நீ சரியில்லை, நான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சரியில்லை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா அது சொன்னதுதான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் உன் பட்சத்தில் தான் உனக்கு விரோதமா இருப்போம் யாருன்னு கேட்டா சொன்னதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னு சொன்னதுதான். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே என் குறைவுகளை நிறைவாக்குவார்னு சொன்னதுதான். அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தா அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்குன்னா மனுஷனா இருக்கிற எனக்கு ஒளியா இருக்குன்னு சொன்னது. அப்ப அந்த நியூ கவெனன்ட்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு through the promises. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஓல்ட் கவெனன்ட் செய்ய முடியாததுன்னா அதை நம்மளால என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஆமென். அப்ப புதிய ஏற்பாடு இப்ப பாருங்க, நிறைய நான் நல்லா கவனிங்க, நிறைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களோட நடக்கிறார், போறாரு, எல்லாம் உண்மைதாங்க. ஒரு ஒரு உண்மையான ஒரு என்னது இது, ஒரு வெற்றியான ஒரு நட ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. என்ன நீங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு திமிரு. உலகம் அப்படியா இருக்கு, உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. இந்த பொல்லாத உலகத்துல உங்களை எப்ப காலம் வரலாம்னுங்கிற உலகத்துல நீங்க இருக்கும்போது நீங்க ஜெயிச்சுதான் இருக்கணும்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் அதுக்கான கொடுக்கப்பட்ட இந்த என்ன தெரியும்? வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விழுந்தே தான் கிடப்பீங்க, எந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு நாள் ஏதோ சர்ச்சைக்கு பைபிளை தூக்கிட்டு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படி இல்லை. ஒரு கிரேட் பர்பஸ் அண்ட் பிளானுக்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் கொடுத்தது, உங்களுக்கு உத்தியோகம், பிள்ளைகள், குடும்பம், ப்ரொஃபஷன் எல்லாம் கொடுத்தது இதுக்கு ஒரு பிளான். அல்லேலூயா. இதெல்லாம் தெரியாம நீங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெரியாம இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் என்ன அடிப்படையா இருக்குன்னா ப்ராமிசஸ் தான் அடிப்படையா இருக்கு. இப்ப லூக்கா 16:16 படி நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபட்ஸும் நியாயப்பிரமாணமும் சேர்ந்தது இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட். அது எது வரைக்கும் அந்த ப்ராஃபட்ஸோடைய பணி இருந்துதான்? யோவான் வரைக்கும். இந்த யோவான்னா இந்த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. அப்ப அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் தான் நியூ கவெனன்ட். ஆமென். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ப்ராஃபட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ப்ராஃபட்ஸ் எல்லாம் பேர் சொல்லுங்க. சாமுவேல், எலியா, எலிசா சொல்றாங்க. ஆபிரகாம் கூட காட் வந்து ஒரு ப்ராஃபட்னு சொல்றாரு. ஆபிரகாம் ப்ராஃபட்ன்றார். ஜெபிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. ஜெபிக்கிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசி. ஆமென். வேற ஏசாயா, எரேமியா. இப்ப நான் இப்படி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு ஈஸியா ஒண்ணு சொல்லி தரேன். பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி இருக்காங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சின்ன தீர்க்கதரிசி எல்லாம் பாருங்க, ஆகாய், செப்பனியா, சகரியா, மல்கியா, நாகூம், ஆபகுக். இவங்கெல்லாம் ஸ்மால் ப்ராஃபிட்ஸ். அல்ல யோனா,
மற்ற எல்லாமே சொல்றேன். அதாவது அப் டு ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் நான் நியூ டெஸ்டமெண்ட்ல வராரு அந்த ஜான் த பேப்டிஸ்ட். அது வரைக்குமே ப்ராஃபிட்ஸும் நியாயப்பிரமாணம் தான் ஆண்டு கொண்டு இருந்தது. ஒருத்தவங்க ஒரு காரியம் செய்யணும்னா அந்த மேடையில சாமுவேல் எப்போ ஒரு வாரம் உட்கார்ந்துருப்பாங்க. சாமுவேல் அந்த நாள்ல அந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பேரு? ஞான திருஷ்டிக்காரன். அவர் எப்போ வருவாரு? அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் ஒரு யுத்தத்துல இருக்கேன், நான் ஜெயிச்சிருவேன் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நியூ கவர்னன்ட்ல என்ன தெரியுமா? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், ஆமென், உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு வாசமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா இது? இந்த கிருபையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிருபை சத்தியம் இப்போ வந்து யோவான் தீர்க்கதரிசி, யோவான் பேப்டிஸ்டோட முடிஞ்சு போச்சு. எது? ஓல்டு கவர்னன்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட். ஆமென். ஓல்டு கவர்னன்ட் பிரேயர் தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓல்டு கவர்னன்ட் பிரேயர், நியூ கவர்னன்ட் பிரேயர்னு இருக்கு. ஓல்டு கவர்னன்ட்ல இருக்கிற பிரேயர்னா என்ன தெரியுங்களா? நியூ கவர்னன்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லுங்க, கிருபை சத்தியம் நிறைந்தவரா உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். கிருபை சத்தியம் நிறைந்தவரா அவர் இருந்து என்ன பிரயோஜனம்னா என்ன? அவரா வந்து செய்ய மாட்டாரு. அந்த கிருபை உங்களை ஆளுகை செய்யும். கிருபையினால நீங்க ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. எந்த பேசிஸ்ல? இந்த சத்தியங்கிற பேசிஸ்ல. சத்தியம் என்ன வடிவத்துல இருக்கு? வார்த்தை வடிவத்துல இருக்கு. ஆமென். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அந்த கிருபை கொடுத்த உடனே என்ன செய்யணும்? வார்த்தை எடுத்து தான் நீங்க பேசணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல நியூ கவர்னன்ட் பிரேயர், ஓல்டு கவர்னன்ட் பிரேயர்னு இருக்குது பாருங்க. நியூ கவர்னன்ட்ல எப்படின்னா ஜீசஸ் எப்படி ப்ரே பண்றாரு? அவரு ப்ரேவே பண்ணலையா? பிரேயர் பண்ணார்னு இருக்குது. என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்ன்றீங்களா? அப்பத்தை எடுக்கிறார் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்றாரு. ஹalleluya. அடுத்து இந்த 5000 புருஷர்கள் ஃபீட் பண்ணும்போது அப்படிதான் என்ன செய்யறாரு? அண்ணாந்து பாக்குறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு. வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் பாப்போம். யாராவது சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ. லாசரு உயிரோடு இருப்பவங்க ஒரு ப்ரே பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? 11 அதிகாரம் ஜான் காஸ்பல் 11ல இருக்கு. கவனிங்க, என்ன பாருங்க எப்படி இருக்குன்னா, அந்த கல்லறைக்கு போயிட்டு அப்பா எனக்கு இவங்கெல்லாம் என்னை வந்து என்ன நினைப்பாங்க? இப்போ நம்மளாரெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம்ல. தயவுசெய்து வந்து அவரை என்ன பண்ணுங்க, ஆமாம் இவங்கெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்திடாதீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவரு, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என் ஜெபத்தை கேட்பீங்கன்னு தெரியும். எடுத்துட்டீங்களா? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து எங்க பார்க்குறாரு? அண்ணாந்து பார்க்குறாரு. ஆமென். உங்கள் பிரச்சனை நேரத்தில் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. பிரச்சனை இல்லாமல் இருக்காது. உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அப்பா. அப்பா நாங்கள் பார்த்தாலும் இங்கே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. என்னவா இருக்கிறாரு? கிருபை சத்தியமா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே he is committed with his promise. அதாவது சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் வாக்கு கொடுத்து ஒரு பெண் பார்க்க போகிறாங்க, ஏங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இந்த பொண்ணு நல்லா இருக்குங்க அப்படின் போது அந்த பையன் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, அதுக்கு லேசாக காது கேட்காது, அதுக்கு லேசாக அவங்க வழியாக காது கேட்காது, ஆனால் இந்த பொண்ணு கேட்குது, இல்லை சீக்கிரமே காது கேட்காதுன்னு அவங்க அம்மா அந்த பையன் என்ன சொல்கிறாங்க, இந்த வேண்டாம், அதை விட நல்ல பொண்ணு நமக்கு வருது, வேணாம் நான் வாக்கு பண்ணிட்டேன். ஒரு மனுஷனே ஒரு வார்த்தையை கமிட் பண்ணிட்டா அந்த வார்த்தையை நிறைவேற்ற நம்மளாம் என்ன செய்வோம்? இல்லைங்க நான் வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வானத்தை பூமி படைத்த கர்த்தர் எதனால படைச்சார்? இதெல்லாம் வார்த்தையினால. அப்போ நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையை தான் பிடிச்சிக்கணும். வார்த்தையை நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா காடு வார்த்தையை நான் கமிட் பண்ணிட்டேன், இன்பாக்கு வந்து நான் சொல்லிட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த கமிட் பண்ண வேர்டு வந்து அவரு அதை நினைப்பாரு. அப்ப இதை நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க என்ன ஆயிடுவீங்க? சந்தோஷம் அடைச்சு. இந்த வார்த்தை நம்ம கொடுத்துக்கிறாரு, இந்த வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு? வார்த்தையில அவர் கமிட் ஆயிட்டாரு. வார்த்தையை அவர் விட்ரா பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நியூ கவர்னன்ட். இதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்கள் நானும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய என்ன செய்ய முடியாதுங்கிறதுனால, நிறைவேற்ற முடியாதுங்கிறதுனால
மத்தேயு 5:16 என்ன இருக்குன்னா எடுக்க வேண்டாம். நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அதை நிறைவேற்றவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இதை செய் இதை செய்யாதங்கிறத நீங்க செய்யவே முடியாதது. ஒரு நாள் செய்யலாம். நமக்கு எதிராளி ரொம்ப மோசமா இருந்தா நீங்க ஒரு நாள் செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்க. அல்லேலூயா. ஆனா இவர் உள்ள இருக்கும்போது சார் தான் அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டீங்க. அவங்கள நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு சட்டை பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ட்டு அவங்களோட இதெல்லாம் புரியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டுல புதிய கவனத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள மிக முக்கியமானது, இன்னைக்கு தீர்க்கதரிசி எலியா, எலிசா, இந்த சாமுவேல், என்னது இந்த நாகும், செப்பனியா, சகரியா, மல்கே, இவங்கெல்லாம் ப்ராஃபட்ஸ் தானே. இன்னைக்கு ப்ராஃபட் யாரு? பாருங்க, நான் தான் சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க யாரு? இன்னைக்கு ப்ராஃபட் யாரு? நான் தான். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக இருக்கிறாரா? இல்ல. அவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தான் அந்த தீர்க்கதரிசி. நீங்க தீர்க்க தரிசனத்துக்கு யார்கிட்டயும் என்ன செய்ய வேண்டாம், ஓட வேண்டாம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தி ப்ராஃபிட்ஸ். நான் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சொல்லுவாங்க, வாங்கி ஜெபம் பண்ணுங்க. சாலமோனுடைய மனைவி வருவாங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ ஆகும்போது இவங்க ஒரு ப்ராஃபிட்னு தான் எனக்கு சொன்னாங்க. இங்கே வாங்க ஸ்டெல்லா, நீங்கள் எவ்வளோ நாளாக எப்படி இருந்தீங்க, ஏன் இப்படி ஆகிட்டு? சோகமாக வருவாங்க, சிலர் துக்கமாக வருவாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க? உங்களை ஃபஸ்ட்டு நான் எப்படி இன்ட்ரோ ஆனா தெரியுமா? நீங்கள் ஒரு ப்ராஃபிட்னு. எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. அக்கா நான் எப்படி? நீ பண்ணுமா டங்ஸ் பீஸ் அதை இன்டர்பிரேட் பண்ணணும். இன்டர்பிரேட் பண்ணும்போது என் கேள்விக்கு பதில் அதில் இருக்கும். அப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்? நீ தான் அந்த ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்கிறேன். கிருபன்னா அதுதான், சத்தியம்னா அதுதான். இப்போ ஒரு துக்கத்தோடு இருக்கும்பொழுது நீங்கள் போயிட்டு உங்களை ஒரு கத்துக்குட்டின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஷோல்டரில் இப்படி கைப்பிடி தைரியமாக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சும்மா அலப்பக்கூடாது. இதுதான் கிருபையினுடைய முடிவு. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட ஜெபிச்சுக்கலாம். அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க வேணாம் நான் சொல்ல. சிஸ்டர் என்ன ஜெபத்தில் நினைங்கன்னு சொல்லிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ண சொல்றாரு. அவருக்கே இந்த கெத்செமனே தோட்டத்தில் வேர்த்து கொட்டுது, ரத்தத்தின் பெருந்துளிகள் வெடிச்சு கிளம்புது, வேர்வு வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாக வெடிச்சு விழுது. அவரே வந்து ஜெபிக்க சொல்றாரு. என்னோடு கூட 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்க கூடாதான்றார். அல்லேலூயா. சில வியாக்குலங்கள் வேதனைகள் வரும்போது என்ன ஜெபத்தில் நினைச்சிங்கன்னு சொல்ற தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு வெரி குட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு நீ தீர்க்க தரிசனத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் நீ கீழ்ப்பட்டவன் அல்ல. ஆமென். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத எதுவுமே கிடையாது. ஆமென். இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி யாரு? நீங்களும் நானும் தான். அப்ப தீர்க்கதரிசி என்ன செய்வான்? தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுங்க. பிரேயர் பண்றவங்க தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் அதுதான் சொல்ல வந்த பாருங்க. பழைய ஏற்பாட்டு ஜெபம், நீ இதை செய்தால், அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் நீ சொல்லப்படும் பொழுது, செய்யப்படும் பொழுது, இஃப். ஆனா நியூ கவர்னன்ட்ல என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த do this don't do this கிடையாது. Everything done in the cross. He made available every blessings in the cross. உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயித்தவர் உங்களுக்குள் வாழ்கிறார். இந்த சத்தியம் தான் சபை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிரச்சனை வராதா? வரும். நீங்க ஜெயிச்சே இருக்கலாம். ஆமென். அதை நீங்களே ஜெயிக்கலாம். எதன் மூலமா? வார்த்தை. ஏன்னா அவர் தான் ட்ரூத்தா இருக்கிறார், அவர் தான் கிருபையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 11 verse 13 வாசிங்க. பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான்.
அதை வந்து யோவான் ஸ்நானகன் வந்து சொல்றாரு. அந்த 13 மட்டும் வாசிக்கணும். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ப்ராஃபட் ஜான் தி பேப்டிஸ்டோட அந்த ப்ராஃபஸி என்ன ஆயிடுச்சு? ப்ராஃபட் மூலமா இல்லன்னு சொல்றாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றா? நீர் ஒரு தீர்க்கதரிசிங்கறா. ஹalleluya. ஜான் காஸ்பல் 9th சாப்டர்ல கண் தெரியாதவன் கர்த்தர் கண் கொடுத்த உடனே அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கறார். அப்போ கிருபையா இருக்கிறவர் உங்களுக்குள்ள என்னவா இருக்கிறாரு? தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? இப்போ ப்ராஃபட் யார் இன்னைக்கு? நாம்னு சொல்லாதீங்க, நான் தான் அந்த தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி நல்லா கவனிக்க. ஒரு தீர்க்கதரிசியுடைய குவாலிட்டியை சொல்றேன். இதுக்கு நீங்க இந்த தீர்க்கதரிசியா நீங்க இருக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? மொட்டை அடிச்சீங்களா? செருப்பு இல்லாம நடந்து போனீங்களா 100 கிலோமீட்டர்? கிருபை சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா அவரே வந்து நான் அதை செஞ்சிடறேன், உன்னால முடியாது. கிறிஸ்து நம்முடைய உடன்பிறப்பாவும் மூத்த சகோதரனாகவும் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகளாகவும் அவர் மீடியேட்டர் ஆயிட்டார், மத்தியஸ்தர் ஆயிட்டார். இந்த கிருபை சத்தியம் உங்களுக்குள்ள வந்ததுனால பிதாவாகிய தேவனிடத்துல நீங்க தைரியமா நீங்க நுழையலாம். ஆமென் சொல்லுங்க. பிதாவை நோக்கி அப்பா பிதாவை நீங்க தைரியமா கூப்பிடலாம். ஏன்? இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இருக்காரு, அதனால நீங்க கூப்பிடலாம். ஆமென். அவருடைய எண்ணங்கள் யோசனைகள் என்ன வடிவத்துல இருக்கு? வாக்குத்தத்தங்கள் வடிவத்துல இருக்கு. அதுதான் ட்ரூத். ட்ரூத்ல என்ன சொல்றேன்? உண்மைன்ற வார்த்தை இல்லது, மெய்ன்ற வார்த்தை. ஹலோ, டாக்டர் சொல்றாரு இந்த ஆபரேஷன் பண்ணணும், அது ஃபேக்ட், உண்மை. ஆனா ட்ரூத்ல என்ன தெரியுமா? நான் உன்னை சுகமாக்குவேங்கிறது ட்ரூத். ஆமென். அதையும் தாண்டி ஒரு எண்ட் ரிசல்ட் நமக்கு இருக்குது. உன்னை சுகமாக்குவேன். ஏன்னா சுகமாக்குவேன்னா சிலுவையில சுகமாக்கிட்டார். சுகம் இஸ் அவைலபிள், சால்வேஷன் இஸ் அவைலபிள், ப்ராஸ்பரிட்டி இஸ் அவைலபிள், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். He made everything available in the cross. சிலுவையில எல்லாத்தையும் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டார். கொடுக்க போறதில்ல. We are living after the resurrection periods. இல்ல நம்ம இப்ப எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? ரிசரக்ஷனுக்கு அப்பாடி அடுத்த நாட்கள்ல இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா நமக்கு எல்லாமே இருக்கு. ஏன் நம்ம நல்லா இல்லை? இல்லையே நல்லா இருக்குன்றீங்களா? நல்லதுதான். சில வேலையில நம்ம ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்குது, சில வேலையில உடம்பு முடியல, டாக்டர்கிட்ட அலையிறோம். ஏன்? இதை எடுத்துக்க தெரியல. ஹீலிங் இஸ் அவைலபிள், ப்ராஸ்பரிட்டி இஸ் அவைலபிள். ஆமென். ஹalleluya. அப்புறம் என்னது? ரிலேஷன்ஷிப் நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேங்க. ஆமென். சமாதானம் இல்லைன்னா உன்னுடைய அரண்மனையில சுகமும் உன்னுடைய அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். ஹalleluya. அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க எடுக்க தரலன்னா அவர் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம், சிலுவையில சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் வீண். இப்போ இனிமே சிலுவையில அவர் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹீலிங் இருக்கு, சுகம் இருக்குது, செழிப்பு இருக்குது, வெற்றி இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை எப்படி எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது பிரதர் சிஸ்டர்? எப்படி எடுக்கிறது? வார்த்தையினால நீங்க எடுக்கணும். அப்ப ஒரு ப்ராஃபட்டோட அடையாளம் என்ன? அந்த வார்த்தையை தான் பேசுவாங்க. ஒரு ப்ராஃபட்டோட அடையாளம் என்ன? நேச்சுரல் ரெல்ம்ல இருந்து பேசுறாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு ப்ராஃபட்டை நீங்க கண்டுபிடிக்க ஈஸியா சொல்றேன். கர்த்தர் இருக்கிறார் சிஸ்டர், அவர் பார்த்துக்குவார். முதல்ல திகில் பயம் இருந்தா கூட முதல்ல உங்க வாயில என்ன வரணும்? கர்த்தர் பார்த்துக்குவாரு, நான் அவரை விட மாட்டேன். அப்ப இன்னொரு ப்ராஃபட் சொல்லுவாங்க, அவரு நீங்க விட்டாலும் அவர் விட மாட்டாருங்க, அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஒரு ப்ராஃபட்டோடைய அடையாளத்தை நான் சொல்றேன். ஆமென். ஒரு ப்ராஃபட்டோடைய அடையாளம் என்னன்னா ஆறுதலா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்? இன்னைக்கு ஜீசஸ் ப்ராஃபட்டா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிற காலம் முடிஞ்சு இன்னைக்கு நீ தான் அந்த தீர்க்கதரிசிங்கிறாரு. ஆமென். உனக்குள்ளதான் அந்த கிருபையும் வரமும் இருக்குன்றாரு. அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா ஒரு 3 அடையாளம். ஹல்லேலூயா. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்ளை பண்ணணும் உங்க லைஃப்ல. ஆமென். ஆறுதலா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆறுதலா இருப்பாங்க. அப்புறம் எப்படி இருப்பாங்க? வார்த்தையை பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சரி, நல்லா தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு என்ன போது எதையா கேட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இங்க வாங்க, உங்க மேல எனக்கு ஒரு கோபம் இருக்கு, நீங்க இப்படி பண்ணக்கூடாது,
அல்லேலூயா. இது நீங்க செய்யாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை. நேற்றுக்கு நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், ஜெபிச்சுட்டு சொன்னேன், இவர் ஒருத்தர் தான் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே. இஸ் நாட் ஒன் ஆஃப் த காட்ஸ், இஸ் த ஒன்லி காட். ஆறுதல் படுத்திட்டு எல்லாம் கர்த்தர் கைவிட மாட்டோம். ஆறுதல் படுத்திட்டு ஒரு வேர்ட் ஆஃப் காடை சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆயிட்டீங்க, இது வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் லேட் ஆகுதுலாம் சொல்லிட்டு வந்தாலும் அவங்க என்ன தான் செய்வாங்க? ஒரு ப்ராஃபிட்டோடைய ஐடென்டிட்டி விரல் தான். எந்த விரல் தெரியுமா? ஒரு ப்ராஃபிட் எசேக்கியா பிரான்சிஸ்லாம் அந்த ஊழியத்தில் என்ன வரும்னா, இந்த என்ன விரல் இது? ஆள்காட்டி விரலா? இந்த விரலுக்கு தமிழில் என்னதுமா? ஆள்காட்டி. இண்டெக்ஸா இது? இப்படி தான் பேசும். நீங்கள் உங்கள் வீட்டிலன்னா உங்கள் கையை உடைச்சிட்டு இல்லை, இப்படி கை நீட்டி பேசுனா, நீட்டி பேசாமல் இப்படி பேசுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லது. இப்படி இப்படி இல்லாமல். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்? யூ ஆர் எ ப்ராஃபிட். நீங்கள் 3 விஷயம் பேசணும். கட்டாயமாக ஆறுதலாக இருப்பீங்க, கட்டாயமாக வசனத்தை பேசுவீங்க, கட்டாயமாக நீங்கள் கண்டித்து பேசணும். கண்டிப்பு இல்லாமல் ஒரு நல்ல தகப்பன் சிரிச்சிப்பார். சிரிச்சிப்பார்னா என்ன? கண்டிப்பார். முடிஞ்சா ஒரு பெரம்படித்தா அடிப்பார். இந்த வயசுல இல்லை, அதாவது பெரிய வயசுலலாம் ஒரு பிள்ளையை அடிக்கக்கூடாது. இந்த 13 வயசுக்கு உள்ள நீங்கள் போடுற விதைதான். என்னங்க இந்த குழந்தைங்க, நான் அப்படிலாம் நான் சந்தோஷப்படுவேன். எப்படி உங்கள் பிள்ளைங்க எப்படி ஒழுக்கம், எங்கள் அப்பா அப்படி வளர்த்தாருவாங்க, எங்கள் அம்மா அப்படி கெட்டிக்காரவங்கன்னுவாங்க. அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு இந்த பழக்கம் வருதுன்னு சொல்லுவேன் நான். சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் சொல்கிறேன், யாராவது ஒன்று இப்படி பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்து வேகமாக போடும், காஃபி போடும், காய்கறி நறுக்கும், நீங்கள் தனியாக செய்யாதீங்கன்னு. என்ன காரணம் அது? அதை சின்னதில் என்ன பண்ணுறாங்க? இப்படி 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 இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. 13க்குள்ளே உங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கணும். ஆமென். அப்போ சரியாக இருக்கும். இப்போ இந்த ப்ராஃபிட்ன்றதுக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி குணம் இருக்கும்போது அப்போ போய் நீங்கள் பெரம்பெடுத்துலாம் அடிக்கக்கூடாது. இந்த விரல் இருக்கு பாருங்க, இதை மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இது வேண்டாம் உங்களுக்கு. கண்டிப்பு. கண்டிப்பு வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணாது. கண்டிப்பு சண்டை தான் வாய்ஸை ரைஸ் பண்ணும். கண்டிப்பு புரியுதா நான் பேசுறதெல்லாம்? இதெல்லாம் லைஃப்க்கு தேவை. அறிவாளி தன் வார்த்தைகள் அடக்குகிறான். வார்த்தை இது ஒரு வசனம். ஆமென். அல்லேலூயா. கோல் சொல்லுகிறவன் புறங்கூறி திருகிறான். அவன் நல்ல நல்ல நெருக்கமான உறவு கூட பிரிச்சு விட்டுருவான். பைபிள் உள்ள விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடந்த பட்டரம் போட்டு இருப்பான். நான் கண்டிக்கிறேன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு இது பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது வீட்டில். அதை கண்டிக்கிறது வந்து சத்தம் இல்லாமல் கண்டிப்பாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கண்டிக்கும் போது 100 பேரை வச்சுட்டு கண்டிக்கூடாது. கண்டிக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கும்போது சீஷர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் உங்களால் அந்த பேயை ஓட்ட முடிச்சு எங்களால் முடியலன்னு. தனியாக அவர்களை தனியாச்சுன்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா உங்களால் முடியல? உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம்னு சொல்கிறார். உங்களுடைய அவிசுவாசம் தான்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ முடிவுக்கு நான் வரேன். இந்த ப்ராஃபிட்ஸ் அப்படின்றவங்க 3 குவாலிட்டியில் இருப்பாங்க. இந்த 3 குவாலிட்டி இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படி இருக்கும்? எனக்கு இல்லையே. இல்லை, உள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, அதனால இருக்கு. இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்க, அந்த என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 எடுங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் கால் மேலே கால் போட்டு உட்காருவீங்களா? அங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, பணமும் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஷீட்டு அது என்ன, அது விட்ராயல் ஃபார்ம் எடுக்கணும், ஃபில் பண்ணணும். அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லேயே நான் பாருங்கள், என் அக்கௌண்ட் நம்பர்லேயே ஒரு நம்பர் விட்டுட்டு அந்த அம்மா என்ன பார்க்குறாங்க, இந்த பாருங்க இதை விட்டுருக்கீங்க பாருங்க, அதை போடுங்க, போட்டு கீழே ஒரு கையெழுத்து போடுங்க, டேட்டை போடுங்க. எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த எல்லாமே இருந்தாலும் அதை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எதன் மூலமா எடுக்க முடியும்? வார்த்தையின் மூலமா தான் எடுக்க முடியும். ஆமென். அப்ப நியூ கவர்னன்ட்ல இருக்கிற நீங்க பிரேயர்ல நீங்க என்ன சொல்வீங்கன்னா வசனத்தை பேசுவீங்க. ஓல்டு கவர்னன்ட்ல எப்படி பேசுவீங்க? ஓல்டு கவர்னன்ட்ல வந்து 2 நாளாகமமா 7 நாளாகம 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நல்லா கவனிங்க, திரும்பினால்னு வந்தாலே என்ன அர்த்தம்? இஃப் யூ ஆர் டூயிங் ன்னு அர்த்தம். உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். அப்ப புதிய ஏற்பாட்டுல நீ திரும்பலனாலும் பரவாயில்லன்ற அர்த்தம் அது. உன்னால திரும்ப முடியாத அவர் செஞ்சுட்டாரு நீ தெரிஞ்சாலே நீ அமைதியா இருப்ப, அவர் உன்னை ஆளுகை செஞ்சிருவார். அப்போ நியூ கவர்னன்ட் கிரேஸ் கொடுக்கறது வந்து
லைசன்ஸ் கொடுக்குதா உன்னால பொல்லாத வழியை விட்டு திரும்ப முடியாதுப்பான்னு? இல்ல உன்னால திரும்ப முடியாததுக்கு ஒருத்தர் ஏற்கனவே திரும்பி உனக்குள்ள இருக்கிறாருன்ற அறிவு தான் கொடுக்கறது. நான் பேசுறது எத்தனை பேர் புரியுது? ஆமென். என்னால முடியாது, ஆனா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், தாங்க முடியல, சண்டை போடணும் போல இருக்கு, ஓடி போய் சண்டை போடணும் போல இருக்கு, ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, போட மாட்டேங்கிறீங்க. ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கிருபையா இருக்கிறதுனால. ஆமென். இப்போ நம்மளோட உலகத்தாரில் அப்படி சண்டை போடவங்களாம் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒரு நாள்ல அவங்க கடவுளுக்குள் இல்லைன்னா ஒரு நாள்ல கொலை கூட பண்ணிடுறாங்க, இல்ல ஒரு நாள்ல பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க. ரகசியமா இருந்து கண்ணிங்கா இருந்து. ஆனா உண்மையா ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த சத்தியத்தின்படி வாழும்பொழுது எத்தனை நாள் ஆனாலும் அவங்க கொலுசுரனா இருக்க மாட்டாங்க. ஆமென். நான் அந்த பைபிள் எடுத்துட்டேன், அதனால அமைதியா இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. நியூ கவரண்ட்ல இந்த திரும்பி நாள் இருக்குல்ல, இங்க அப்படி கிடையாது. நீ திரும்ப முடியாது, நானே எல்லாம் செஞ்சுட்டேன்ற மைண்ட் செட். என்னால முடியாது, ஆனா அவரால் முடியும். நான்லாம் அது மாதிரி நிறைய விஷயத்துல இருக்கேன். ஹல்லேலூயா. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் பெரிய ஆளுன்றதுக்கு சொல்ல வரல, எனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு சொல்றேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்கிறவரு ரொம்ப பெரியவர். படிப்பு வரல, அவருடைய ஞானத்தினால நீங்க எழுதலாம் எக்ஸாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கன்னிங் ஃபெலோ இருக்காங்க. ஆண்டவர் சொல்வாரு, ஞானத்துக்கெல்லாம் மேலான ஞானி நான் உனக்குள்ள இருக்கேன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, ஒரே ஒரு போஸ்ட் தான், 1000 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் எனக்கு அடிக்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த ஒரு போஸ்ட்டை கர்த்தர் உங்க மகனை கொடுக்க முடியும், தைரியமா இருக்கு. உடனே அவங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஒரே போஸ்ட் தான், ஆனா இவனோட நல்ல அறிவாளிகளும் எல்லாம் வர்றது இவங்களுக்கு தெரியுது. அப்போ 1000 பேர் வராங்க. உடனே அவங்களுக்கு என்ன வருது, மனசு வெற்றி வரும்னு தோணல. ஏன்? இங்க பாக்குறாங்க, கிருபை எதையும் பார்க்காது. ஆமென். விசுவாசத்தை தூண்டும். ஆமென் சொல்லுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப கிருபை கிடைக்கும் போது உங்களுக்கு என்னதான் கிடைக்குது? ஏன்னா கிருபையின் ஆவியானவர் தான் விசுவாசத்தின் ஆவியானவர். கிருபை இருக்கும்பொழுது தைரியமா நீங்க என்ன செய்வீங்க? பெரிய பெரிய காரியத்துல விசுவாசிப்பீங்க, பெரிய பெரிய காரியத்தை விசுவாசிப்பீங்க. ஏன் நடக்காது? ஏன் முடியாது? அதெல்லாம் முடியும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்க சொல்ல 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 அந்த கீழே இருக்கிற சக்திகள்லாம் சூழ்நிலைகள்லாம் உங்களை ஆட்டி படைக்கணும் வந்ததெல்லாம் அவமானப்படும். அந்த சூழ்நிலை கைதியை உங்களை ஆக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டு ஜெபம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க ஜெபத்தை கேட்பீங்கன்னு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்க இந்த ஜெபத்தை கேட்பீங்கன்னு. இவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன்றார் ஜீசஸ். இந்த ஜெபம் தான் நீங்க பண்ணணும். படிமா அதை. பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் வேற என்ன ஜெபிக்கல, இன்னும் லாசர் கலர்ல இருந்து வரல. இப்ப நியூ கவரண்ட் கிரேஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு? எப்படி? நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் இல்ல, செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாயில என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும். வாயில என்ன வரும்? உங்க வாயில என்ன வரும்? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய கவரண்ட்ல நியூ உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வரும்? வாயில ஸ்தோத்திரம் வரும். ஸ்தோத்திரம் வரும். கர்த்தருடைய வார்த்தை வரும். பைபிள் பேசினா தான் நீங்க பேசுவீங்க. பைபிள் பேசினா சிச்சுவேஷன் இருக்காது, ஆனா நீங்க பேசுவீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். பாருங்க, ஃபாதர் இப்ப நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து கொடுப்பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிதா எப்பொழுதும் செவி கொடுப்பாருங்க, எனக்கு கொடுப்பாரா? இன்பான்றவளுக்கு கொடுக்க மாட்டாரு. ஆனா இன்பா அப்பா அப்படின்னா எனக்கு முன்னாடி யார் வருவான்னு நான் சொல்லியிருக்கேன். இன்பா அப்பா ஃபாதர் அப்படின் போது இந்த இன்பா முகம் வராது ஃபாதர் கார்டுக்கு. இன்பா முகத்துக்குள்ள இருந்து அவர் முகம் தெரியும். ஆமென். 2 கொரிந்தியர் 4:6 எடுத்து வாசிங்க. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், பிரகாசிக்க சொன்ன தேவன்றதை அப்படியே எப்படி சேர்த்து வாசிக்க. பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க எப்ப சொன்னாருமா? வானம் உண்டாக்க. let there be light, it was be. let there be light. இருளா இருக்கு, அவர் சொல்றாரு வெளிச்சம் வா அப்படின்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது. அததான் இங்க கோட் பண்றாரு பவுல். ஆமென். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு ப்ராஃபட், அவர் உள்ள இருக்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும்னா சொல்லணும்.
சொல்லி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நன்மைக்கு எதுவாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எதை சொல்றீங்கன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நிஜமா நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எடுத்ததுமே ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் வந்துகிட்டே இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோமே, இப்படி பேசுறோமே அப்படின்னு நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா வார்த்தை ஒண்டி தான் பேசணும். அவன் அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசு. ஆமென். கிறிஸ்து என்ன வார்த்தை பேசினார்? கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். அவர் என்ன வார்த்தை பேசினார்? லூக்கா 4 இருக்கு. அவர் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். என்ன வார்த்தை பேசினாரு? கிருபை உள்ள வார்த்தை பேசினார். இந்த 2 கொரிந்தியர்ல 4:6ல இருளிலிருந்து வெளிச்சத்தை இப்ப நீங்க பேசும்போது சொல்லி தான் பேசணும். ஜபத்திலே இப்படியே இருந்துகிட்டு சிலுவை போடக்கூடாது. அப்படி ஜெபம் பண்றது என்னை நோக்கி கூப்பிடும்போது வாயிலிருந்து சத்தம் வர மாதிரி ஜெபம் பண்ணும்போது சத்தம் வர, அதுக்கு பேர் தான் ஜெபம். ஆமென். சரி, இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவனை சொல்ற. அப்ப நீங்க பேசும்பொழுது வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆமென். அடுத்தது தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொல்ல எந்த பாயிண்ட்க்கு வரேன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது ஃபாதர் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறீங்கன்னு தெரியுது அப்படின்றாரு. நான் சொன்னா கேட்பாருன்றதுக்கு தான் இந்த வசனம் சொல்ற பாரு. என்னது? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அத தமது யாரு? ஃபாதர் காட். தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு. பாருங்க, இப்போ ரொம்ப இந்த வசனம் லைட்டா எடுத்துடாதீங்க. இப்ப இன்பான் போது என்ன வரும்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற முக பிரகாசத்தை இன்பா இருளா இருப்பா மீன்ஸ் கருப்பா இருக்கிறதுக்கு சொல்ல வரல. பிரச்சனை, பாடுகள், கஷ்டங்கள், அதுல ஒரு கோபம், எரிச்சல் இப்படி வரும். ஆனா அப்பா அப்படின்னு வரும்போது, அப்பா நீ என்ன வார்த்தை பேசுற நேத்திக்கு அப்படின்னு நினைக்க மாட்டார். ஆமென். அப்பான்னு கூப்பிட வந்துட்டல்ல, மீதி நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் எவ்வளவு ஒளியாகி, அறிவின் ஒளியாகி அந்த பிரகாசம், நான் பேசும்பொழுது நான் அவரை பார்க்கும்போது அந்த பிரகாசம் காணுமே தெரியுமா? ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த முக பிரகாசத்துல, ஏன்னா அவரே பிரகாசமா தான் இருக்கு. பேர்லாம் பிரகாசம்னு வைக்கிறாங்க பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியா தான் இருக்கிறாரு, பிரகாசமா இருக்கிறாரு. அவர் பிரகாசமா பாருங்க. ஜோதிகளின் பிதா அப்படின்னு இருக்கு. ஜோதிகள் அப்படின்னா பிரகாசமா இருக்கிற ஒரு ஒளி. அதனால அவரே சொல்ற, நானே ஒளி அப்படிங்கிற, ஐ அம் தி லைட். அதனால உங்களையும் சொல்ற, நீனும் ஒளிதான்றார். நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நீங்க சொன்னாலும் கேட்பாருன்னு நான் சொல்ல வரேன். எப்படி கேட்பாரு? இந்த வசனத்தின்படி நீங்க அப்பா அப்படின்னா என் ஜெபத்தை கேட்பாரா சிஸ்டர்? நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்பா நான் இங்க ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஒரு தேவை அவர்கிட்ட சொல்லிதான் அவர் கேட்கணும்னா அவர் கடவுள் இல்லைங்க. ஆமென். என்ன சொல்றீங்க? உங்க தேவையை நீங்க சொல்லி அழுது லிஸ்ட காண்பிச்சு அழுதுதான் அவர் கேட்கணும்னா அவர் கடவுள் இல்லை. நீங்க கேட்கறதுக்கு முன்னமே அவருக்கு தெரியுங்கிறதுனால நீங்க கேட்க வேணாம்னு அர்த்தம் இல்ல. அல்லேலூயா. அவருக்கு தெரியும்னு நீங்க சொன்ன அவர்கிட்ட, உங்களுக்கு தெரியும்ப்பா. இயேசு சொல்றாரு பாருங்க, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு அறிவாகிய ஒளின்னா என்ன தெரியும்? அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிற எண்ணமும் யோசனையும் உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கும். அப்பதான் இந்த கிருபை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த கிருபை வெளிப்பட என்ன செய்யும்? அது எதன் மூலமா வெளிப்படும்? விசுவாசத்தின் மூலமா. விசுவாசம் எந்த அடிப்படையில் இருக்கும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை பேஸ் பண்ணி தான் விசுவாசம் வேலை செய்யும். இந்த விசுவாசத்தை கொடுக்கிறது எது? கிருபை. அப்போ நான் முடிக்கிறேன் இந்த செய்தியை. உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவியானவராய் கிறிஸ்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நீங்க இன்றைக்கு ஒரு ப்ராஃபட் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே அந்த ப்ராஃபட். ஒரு ப்ராஃபட் என்ன செய்வாங்க? வசனத்தை பேசுவார்கள். ஆமென். வசனத்தை பேச சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? வசனம் உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். வசனம் ஒரு பிரேயர் பண்ண போறீங்க, அப்பா அப்பா அப்பான்னு இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை பேச தெரியணும். ஆமென். ஒரு குறைவு இருக்கு, அந்த குறைவுக்கு என்ன வசனம் பேசலாம்?
நீ சிங்க குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைய விடாது. என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் எனக்கு பூர்ணமா விளங்கும். ஆமென். ஹalleluya. அவர் போஷித்து காப்பாற்றுகிறவர், நீதிமானை பசியினால் வருந்து விடார். ஹalleluya. ஒரு திகில் பயம் இருக்கு, திகில் அடைய மாட்டேன், பயப்பட மாட்டேன், திகிலுக்கு தூரமாவேன், பயம் இல்லாதிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன். பொல்லாப்புறமா இருக்கு, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஹalleluya. ஒரு ப்ராஃபட்டுடைய வாயில என்ன வரும்? வசனம் தான் வரும். அந்த வசனம் வர வர உங்களுக்கு என்ன வந்து ஃபெய்த் வரும். கிருபையும் சத்தியம் ஒன்று பாருங்க. இந்த சத்தியத்துக்குள்ளதான் the சத்தியம் கண்டைன்ஸ் சத்தியம், the truth contains faith. நீங்க ஃபெய்த்தில் வளர்றதுக்கு எனக்கு விசுவாசமே வரலக்கா, எனக்கு விசுவாசத்திலே வளர முடியல அப்படின்னா நீங்க எதுல போரா இருக்கீங்க தெரியுமா? சத்தியம்ன்ற வார்த்தை இல்லை. இப்போ பைபிளை படிக்கிறது இல்லை. அப்படியே படித்தா ஒரு குமுதம், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், பேப்பர் அது மாதிரி படிக்கக்கூடாது. படித்தா அதுலேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கை அந்த கிருபையும் சத்தியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளிப்பட்டால் கட்டாயமாக என்ன தான் அதோட எண்ட் ரிசல்ட்னா வெற்றி மட்டும்தான். யாருக்கு வெற்றி? இந்த கிருபை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் நான், யார் மேலே கிருபை இருந்துச்சுன்னு பார்த்தோம். யோசேப்பு, நோவா, தாவீது, அப்புறம் மெஃபிபோசேத்து, அடுத்தது யாரை பார்த்தோம்? ரூத்து பார்த்தோம். இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க. புதிய ஏற்பாட்டில் நீ தான் நான் தான். ஆமென். நீங்க தான் நான் தான். ஆமென். அவன் கிருபையா உள்ள இருக்கிறார். அப்போ உங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருந்தது? அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல்ஸ் இருந்தது இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது அவங்க எண்ட் ரிசல்ட்லாம். ஒரு பிட்ல இருந்தவனை கொண்டு பேலஸ்ல உட்கார வச்சாரு. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை 46 வருஷம் கிங்கா வச்சாரு. ஹalleluya. ஒரு மோவாபிய ஸ்திரியை வந்து ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான ஒரு அஸ்திபாரமான ஒரு சந்ததியில வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அத மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருபை சத்தியத்துக்கு நீங்க இருக்கீங்கன்ற அறிவு வர 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 உங்களுடைய வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்க லைஃபே நேச்சுரலி ஒரு சூப்பர் நேச்சுரல் அளவுக்கு ஆயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். God bless you.